அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே முன்னோர்கள் கடைபிடித்து வந்த விஷயங்களில் நிறைய நாம கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுல நிறைய விஷயங்கள் மறந்திருக்கவும் செய்யலாம். ஆனா முக்கியமா காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்களுக்கே நாம உணவு வைக்கிறது போல நினைச்சு அவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காக்கைகளுக்கு உணவு வைக்கிறத இன்னைக்கும் வழக்கமா செஞ்சுட்டு தான் வர்றோம். குறிப்பா நிறைய பேர் காக்கைக்கு இப்படி உணவு வைக்கிறோம். இப்படி உணவு வைப்பது நல்லதா கெட்டதா? இதுல நாம என்னெல்லாம் செய்யணும்? இதுல என்னெல்லாம் பலன் இருக்கு? அப்படிங்கிறத யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தாலே, அதுல முக்கியமான வழிபாடு என்றே இதுல நாம சொல்லலாங்க. இதுல சூட்சம ரீதியாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அந்த வகையில நம்ம முன்னோர்களே என்று நாம நம்பி, நம்முடைய பித்ருக்கள் என்று நாம சொல்லி, காகம் வடிவில் நம் முன்னோர்களை பார்த்து இன்னைக்கும் வழிபட்டு வருகிறோம். இந்த மாதிரி காக்கைகளுக்கு சாப்பாடு வைத்து முன்னோர்களின் மனதை நம்ம குளிர வைக்கிறோம். சரி, இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காக்கைகளுக்கு உணவு வைக்கிறதால நமக்கு செல்வ வளம் சேருமா, செல்வ ரகசியம் கிடைக்குமா என்று நம்ம எதிர்பார்த்து செய்கிறோம். அதனால நாம எந்த தவறை செய்யக்கூடாது, 7 தலைமுறைகளுக்கும் காக்கக்கூடிய நல்ல ஒரு பலன் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது போல காகங்களுக்கு உணவு வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பார்த்து நீங்களும் பயன்பெறலாம். மேலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நாம இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும்போது சனி பகவானுடைய வாகனமான காகத்தை பற்றி பேசுவதால சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு தொடர்ந்து பார்க்கலாங்க. இதனால கண்டிப்பாக சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகும். பதிவை தொடர்ந்து பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சரி வாங்க, இப்போ காக்கைகளுக்கு உணவு வைக்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இன்னும் காக்கைகளுக்கு உணவு வைக்கிறது ஏன் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமலே பலரும் இருக்கிறார்கள். சிலருடைய கருத்துக்கள் என்னவெனில், மனிதனுடைய அடுத்த பிறவி காகமாக கூடவா இருக்கலாம் என்று சிலருடைய கருத்துக்களும் இருக்குதுங்க. இப்படி காகத்திற்கு உணவு வைக்கிறதால ஏற்படக்கூடிய சூழ்ச்சமத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. புத்தர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நமக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். காகங்கள் நம்மை ஆசீர்வாதம் செஞ்சால் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றே சொல்லலாம்ங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய திடீரென அசம்பாவிதங்களும் விபத்துகளும் பழி போன்றவை ஏற்படாமல் இருக்க காகத்திற்கு உணவளிப்பதனால நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம்ங்க. இதே போல செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே அண்டாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைப்பதால எந்த விதமான கெட்ட சக்திகளும் நம்மை தாக்க முடியாது என்று சொல்லலாம். அதாவது யார் ஒருத்தங்க நம்மளை பத்தி கெட்டதா நினைச்சு நமக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் கூட அது பலிக்காமத்தான் போகும் என்று சொல்றாங்க. அந்த வகையில இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறது என்பது ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதா அமைதுங்க. இது மட்டுமல்லாமல் தீராத கடன் பிரச்சனைகள் கூட சுலபமாக தீர்ந்து போகும். புத்திர பாக்கியம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு கூட ஒரு முக்கியமான ஆசீர்வாதமா கூட இந்த காக்கைக்கு சாப்பாடு வைப்பதன் மூலம் கிடைக்கும் என்றே சொல்லலாம். குறிப்பாக நம் தேவைகளை அறிந்து பித்ருக்களின் வழிபாடை நம்மளால சரி செய்ய முடியும். முன்னோர்களுக்கே நாம உணவிடும் புண்ணியம் போன்ற அபரிதமான சக்தியை கொடுக்கக்கூடியதுதான் அமைதுங்க. இந்த ஜீவ ராசிகளான காகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா சொல்லலாங்க. மேலும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுமங்கலி பெண்கள் காக்கைக்கு வழிபடுவதை செய்து வழக்கமாக வைத்துள்ளார்கள். தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட காகத்திற்கு சாப்பாடு வைப்பதை நம்மளாலே பார்க்க முடியுது. காகத்திற்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா அது திறந்த வெளியிலோ அல்லது சுவரின் மேலோ வைக்கும்போது அந்த இடத்தை சுத்தம் செய்து அதுல ஒரு சிறிய கோலம் போட்டு 5 வகையான பொருட்கள் இல்ல 7 வகையான உணவுப் பொருட்களை படைச்சு கூட நாம காகங்களை அழைக்கலாம். அப்படி காகம் நாம அழைக்கும் போது அது தனியாக வராமல் அதோட இனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒற்றுமையாக குரல் கொடுத்து சாப்பிடும். அப்படி நாம இதை நாம பார்க்கும்போது கூட நம்முடைய குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும் என்றே ஒரு பலன் கிடைக்கும் என்றே சொல்லலாம். அப்படி காகங்கள் சாப்பிடும் போது நம்மை அது வாழ்த்திட்டு போகிற மாதிரி ஒரு ஐதீகம். அதே போல வாழை இலையில் பொறி பொட்டுக்கடலை, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் இவை எல்லாம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம். மேலும் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கூட பெண்கள் இது போன்ற வழிபாடுகளை செய்யலாம். மேலும் காக்கைகளை வழிபடுவது மூலமாக சனி பகவானையும் யமனையும் வழிபட்ட மாதிரி காகம் சனி பகவானின் வாகனம் அப்படின்னு சொல்றதால காக்கைக்கு உணவு அளிக்கிறது சனி பகவானுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதனால அவருடைய தாக்கம் என்பது நமக்கு சற்றே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. காக்கைகள் நூல் புறமும், பரிமளம் மாணிக்க காக்கை எனவும், அண்டைங்காக்கை எனவும் நிறைய பெயர்கள் சொல்லி அவங்கள அழைப்பாங்க. அதனால காக்கைகள் நிறைய வகைகள் இருக்குங்க. காக்கைகள்
காகங்களிடம் இருக்கக்கூடிய தந்திரம் வேறு எந்த பறவைகளிடம் நம்மளால காண முடியாதுன்னே சொல்லுவாங்க. அதே போல யமதர்மன் காக்கை உருவம் எடுத்து மனிதர்களிடமிடத்தில் சென்று அவர்களின் நிலையை அறிந்து கொள்வாராம். அதனால தான் காக்கைக்கு உணவளித்தால் யமன் மகிழ்ச்சி அடைவார் என்பது ஐதீகம். நாம காலையிலே எழுவதற்கு முன்னாடி காக்கையினுடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நாம நினைத்த காரியம் வெற்றி பெறும். நம்ம வீட்டு வாசலில் காகம் கரைந்தால் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு என்றும் சொல்றாங்க. நம் வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உணவு அளிக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இதுல எந்த விதமான தவறும் கிடையாதுங்க. குறிப்பா காகத்திற்கு உணவு வைக்கும் போது பழைய சாதம், மீந்து போன சாதம், எச்சில் பட்ட சாதங்களோ இந்த மாதிரி வைக்கவே இருக்கக்கூடாதுங்க. வைக்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அசைவ உணவுகளை காகங்களுக்கு வைக்கக்கூடாது. ஏதாவது உயிரினத்திற்கு உணவு அளிப்பது என்பது அது மனதார நம்மை வாழ்த்துக்களை தெரிவிக்கும். நாம உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல உண்டி என்கிற உணவை நாம காகங்களுக்கு கொடுக்கிறது மூலமோ முன்னோர்கள் மற்றும் யமன், சனி பகவான் ஆகியோர் மனமகிழ்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இணைந்து நமக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. காக்கைக்கு நம்ம சாப்பாடு வைப்பதனால முன்னோர்களுடைய வாழ்த்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காகங்கள் மூலமோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் காக்கைக்கு உணவு கொடுக்கிறது, சனிக்கிழமை நாட்களில் காக்கைக்கு உணவு வைத்து வழிபாடு செய்கிறது, இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால நீங்களும் இதுவரைக்கும் காகத்திற்கு சாதம் வைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனிமேல் காகத்திற்கு சாதம் வச்சு வழிபாடு செய்யுங்க சகோதரிகளே. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையே நடக்கும். காக்கை வந்துட்டு சனி பகவானுடைய வாகனம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போலத்தான் நம்ம முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த வழிபாட்டில் காகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே நம்ம வீட்டில் உள்ளவர்கள் உணவு அருந்தக்கூடிய பழக்கம் இன்னைக்கும் நிறைய வீடுகளில் நடைமுறையில் இருப்பதை நாம பார்த்திருக்கிறோம். காகத்திற்கு நாம தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது புத்திருக்களின் ஆசி நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செய்வினை கோளாறு நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதுங்க. தீராத கடன் பிரச்சனையும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில காகங்களுக்கு உணவு வைக்கிறது என்பது மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது அந்த குடும்பத்திற்கே அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளவு நாள் இந்த காகத்திற்கு சாதம் வைக்கிறதுல இவ்வளவு பலன் இருக்குது என்பது எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இவை அனைத்தும் உங்களுக்கு காகம் பல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கலாம்.